ஹலோ மை டியர் லிசனர்ஸ். நாகா கதையை தொடர்ந்து நம்ம சேனல் கதை கேட்கலாம் வாங்கல. அடுத்ததான் நான் போட போகிற கதை சந்திரமாகாளி. 82 பாகங்கள் கொண்டது இந்த கதை. சந்திரமாகாளி இந்த தலைப்பை கேட்டாலே இது ஒரு ஆன்மீக கதைன்னு உங்களுக்கு தோணுதா? கரெக்ட், ஆன்மீக கதை தான். ஆனால் அதில் ஆன்மீகம் மட்டும் இருக்காது, காதல் இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும், அப்பப்போ அமானுஷ்ய சம்பவங்களும் வந்து போகும். இந்த கதை பிரதிலிபி நடத்தின சிறந்த எழுத்தாளர் விருதுகள் சீசன் 6 பரிசு பெற்ற கதை. இந்த கதையை பற்றி ஓரலாக சொல்லணும் அப்படின்னா, கோகிலாபுரம்னு ஒரு அழகான கிராமம் தேனி மாவட்டத்தில் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற கோயில் தான் சந்திரமாகாளி அம்மன் கோயில். அந்த கோயிலில் இருக்கிற அம்பிகை மேலே ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் பயபக்தி அதிகம். பக்தி ஓகே, அது என்ன பயம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், பயம்தான். ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அந்த ஊரில் ரொம்ப கொடூரமான பாவங்கள் செஞ்சவங்களை அம்மன் வேட்டையாடுறது தான் ஒரு ஐதீகம். இப்படி ஊரே பயபக்தியோடு கும்பிடுற ஒரு சாமி மேலே ஒரே ஒருத்திக்கு மட்டும் கோவம், ஒரே ஒருத்திக்கு மட்டும் துளி கூட பக்தி இல்லை. யார் அந்த ஆன்டி இண்டியன்னு பார்க்குறீங்களா? அவள் தான் நம்ம கதையோட ஹீரோயின் மகேஸ்வரி. அது என்ன பௌர்ணமி வேட்டை, எல்லாத்தையும் இதிலே சொல்லிட முடியுமா? செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தினம் ஒரு வீடியோவில் கதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.